ஃப்ளிப்கார்ட்டோட ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு சொல்லி நாம புதுசாக ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தா அவங்களே முடிச்சிட்டாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறான். ஓகே, நான் இதுதான் புதுசாக லான்ச் ஆயிருக்கு 850 நியோ. இதில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது 8GB ரேம் 256GB இன்டர்னல் வேரியன்ட் இருக்கிற மாதிரி. கலர் ஃபேண்டோம் நாட்டிக்கல் ப்ளூ. இதில் கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 29,000 போட்டிருக்கு இல்லைங்களா, நான் 21,000க்கு தான் வாங்கினேன். 21,060 ரூபா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. அடுத்தது ஒரு மொபைல் ஃபோன், ஒரு சார்ஜர், ஒரு டைப் சி கேபிள், அது இல்லாமல் ப்ரொடெக்டிவ் கேஸ், குயிக் ஸ்டார்ட் கைட், மெயினாக சிம் இஜெக்டர் பின் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு தேவை எம்ஏஹெச் தான், 4310 எம்ஏஹெச் இருக்குது. அடுத்தது இதில் வேரியன்ட்ஸ் பார்த்துடலாம். 4 கலர் வேரியண்ட்டில் லெதர் ஃபினிஷில் வருது. ஃபஸ்ட்டு கலர் ரெட் கலரில் இருக்குது, அடுத்தது ஒரு மேட் பிளாக், அடுத்து ஒரு லெதர் ப்ரௌன் கலர், ஃபைனலாக இந்த நாட்டிக்கல் ப்ளூ. ஓகே, இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறப்ப உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே இதை சைடில் வச்சுருவோம். மொபைலையும் எடுத்து சைடில் வச்சுட்டு உள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். பாக்ஸ் கண்டென்ட்ஸு உள்ளே டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ரெட் ஆக்சென்ட்டில் வருது. இதை சைடில் வச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 68 வாட்டுக்கான சார்ஜர் இருக்குது. நம்ம இந்த சார்ஜரே யூஸ் பண்ணணும் இல்லை, இதில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் சார்ஜர் யூஸ் பண்ணாலும் இந்த மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் அக்செப்ட் பண்ணது மெயினான விஷயம். அடுத்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது, நல்ல ஹாட் கேஸ் தான். அடுத்து 2 குயிக் ஸ்டார்ட் கைட்ஸ் இருக்குது. அது போக சிம் இஜெக்டர் பின் இருக்குது. இது ஒரு யூனிக் ஷேப்பில் இருக்குது. எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த H50 நியோவை ரேப்பர்லேருந்து வெளியே எடுப்போம். பாக்ஸ்லேருந்து ஃபோன் எடுத்தாச்சு. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பேண்டோனாட்டிக்கல் ப்ளூ, இதுலேயே மென்ஷன் பண்ணி வருது. ஸ்ட்ரக்சர் லெதர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்துக்கலாம். பவர் பட்டன், வால்யூம் கீஸ் இருக்குது. ரைட் சைடில் ஆன்டி நாய்ஸ்லேஷன் மைக் இருக்குது. கூட டைப் சி போர்ட் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது. சைடில் சிம் ட்ரே இருக்குது. இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா டபுள் சிம்ஸ் மட்டும்தான் போட முடியும். எஸ்டி கார்டு சப்போர்ட்டிங் இல்லை. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கீழே ஒன்று இருக்குது. அடுத்த சைடில் எதுவுமே இல்லை, ஃப்ளாட் அண்ட் ஃபினிஷிங்காக இருக்குது. ஃபினிஷிங் ஃப்ரீயாக இருக்குது. மேல் சைடில் பார்த்திங்கன்னா டோல்மி அட்மாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. டோட்டலாக இதில் 3 நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை நான் செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த ஃபோன் ஃபுல்லாக நான் எனக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டேன். ஓஎஸ் நல்லா பார்க்க நல்லா க்ளீன் யூஏயாக இருக்குது. எந்த ஆப்ஷன்ஸும் குறையில்லை. ஆண்ட்ராய்டு 15ல் பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பேட்ரி கெப்பாசிட்டி எல்லாருமே சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ ஒன்றும் மொக்கையாலாம் இல்லைங்க. நான் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 1 டே யூஸ் பண்ணாலும் வீட்டுக்கு வரையில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸர் தான். ப்ளஸ் என்னென்ன குயிக்காக ஒரு சில கேம்ஸ் விளையாடுவேன், லைக் கால் ஆஃப் டியூட்டி, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், அந்த மாதிரி பண்ணுவேன். நெட் யூசேஜில் யூடியூப் பார்ப்பேன், நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பேன். அந்த டயத்துலேயும் பேட்டரிக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு மூவி ஃபுல்லாக பார்த்து எடுத்தாலும் நாள் முடியும் போது 50% இருக்கும். பேட்ரி ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இதில் சார்ஜ் பூஸ்ட் டெக்னாலஜி இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஆப்டிமைசர் நைட் சார்ஜிங் இருக்குது. இதெல்லாம் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை இது பண்ணி அடாப்டிவ் பேட்டரி இருக்குங்க. இதுதான் மெயினான விஷயமே. உங்களோட ஆப்ஸுக்கு யூஸ் பண்ண மாதிரி பேட்டரி ட்ரெயின் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கனால 0 to 100 1 ஹவர்லேயே ஃபில் ஆயிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் கேமராஸ். 50 MP சோனி லாட்டியா கேமரா இருக்குது. அது இல்லாமல் 13 MP அல்ட்ரா வைட் இருக்குது. 10 MP டெலஃபோட்டோஸ் இருக்குது. கேமரா ஃபியூச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஸ்கேன் பண்ணலாம், ஸ்பாட் கலர் இருக்குது, நைட் விஷன் இருக்குது, பேனரோமா இருக்குது, அல்ட்ரா ரெசல்யூஷன், டியூவல் கேப்சர், ஃபோட்டோ பூத், டில்ட் ஷிஃப்ட், ஸ்பாட் கலர், டியூவல் கேப்சர், கேமரா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அள்ளி தெளிச்சிருக்காங்க. இதில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா ரிச் அண்ட் டீட்டெயில்ஸாக இருக்குது. எடுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ்ன்னு பார்க்குறப்ப நல்லா ரிச்சாக கிளாரிட்டியாக நல்ல கண்டென்ட்ஸோடு வந்திருக்கு. டீட்டெயில்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல டீட்டெயில்ஸாக இருக்குது. செல்ஃபீஸ்ன்னு பார்த்தாலும் 32 MP கேமரா இருக்குது. இதுலேயும் எந்த குறையும் இல்லை. ஃபோட்டோஸ் எடுத்த வரைக்கும் நல்லா பஞ்சி கலர்ஸாக இருக்குது. ரிச் கான்ட்ராஸ்ட்டும் கொடுக்குது. ஃபோட்டோஸ் பார்த்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல டீட்டெயில்ஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த பிக்சல்ஸ் நான் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் எனக்கு தேவையான டீட்டெயில்ஸும் நல்லா கிடச்சிடுது. ப்ளஸ் ஒரு பிக்சல்ஸ் கூட உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. 20,000 ரூபாய்க்கு எடுத்ததில் ஒரு வர்த்தன் நம்பிக்கையான ஃபோன். ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆப்டிக்கல் தான். ரெண்டாவது ஓஎஸ் யூசேஜும் நல்லா சாஃப்டாக க்ளீனாக இருக்குது, அது ப்ளோட்வேர்ஸ் இல்லாமல். அடுத்து இந்த ஃபோனோட ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது. ப்ரெஸ் பண்ணி பிடிச்சாலே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும்.
அடுத்த ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து மல்டி ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. மேலே ஒரு ஆப் கீழே ஒரு ஆப் யூஸ் பண்ணாலும் நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. எந்த குறையும் இல்லை. மேலே கீழே 2 ஆப்ஸ்லையுமே வந்து நல்லா ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சாப் ஃபியூச்சர் இருக்குங்க. இது மோட்டோவோட அடிஷ்னல் ஃபியூச்சர். ஷேக் டு ஃப்ளாஷ் லைட், ஃப்ளிப் டு கேமரா. இப்போ இன்னொரு டைம் ஃப்ளிப் பண்ணால் ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸில் எந்த இதுவும் இல்லை. எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த டிஸ்பிளேயில் இப்போ நான் பிரைட்னஸ் ஏற்றி இறக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து லீஸ்ட்டான பிரைட்னஸ் தான் வச்சுருக்கேன். அதாவது எப்படின்னு பார்க்குறீங்களா, இப்போ பாருங்களேன், நைட் விஷனும் எக்ஸ்ட்ரா டிம் ஆஃப் பண்ணால் பார்த்தீங்களா, ஐஃபோனோட LTPO டெக்னாலஜி இதில் நல்லா ஒர்க் ஆகுது. அவுட்டோர்லேயும் சரி இன்டோர்லேயும் சரி நல்ல பிரைட்னஸ் பளிச்சுன்னு இருக்குது. பேட்டரியும் நல்லா நிற்கிதுங்க இதனால். அடுத்தது இதோட அப்டேட்ஸ். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா அப்டேட்ஸை இருக்கேடா. பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து 5 வருஷத்துக்கான OS அப்டேட், 5 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. இதில் நான் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட், 2 செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸு இன்ஸ்டண்ட்டாகவே வந்துருச்சு. அடுத்து இன்னொரு அப்டேட்டு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் வந்து மோட்டோ அவங்களோட ஃபியூச்சர்ஸை காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லாமல் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இவங்களோட லெனோவோ சப் பிராண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய திங்க்ஷீல்டோட ஆன்டிவைரஸ் செக்யூரிட்டிஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி பேட்சஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக இதில் எல்லா ஃபோன்ஸ்லையும் இருக்க மாதிரி ரேம் பூஸ்ட் டெக்னாலஜி இருக்குது. 2, 4 இல்லை 8 GB இருக்குது. எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா. அடுத்தது இந்த ஃபோனோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்பிளேவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 60, 120 இல்லை ஆட்டோ ரிஃப்ரெஷ் ரேட்ஸ் மோடில் செட் பண்ணிக்கலாம். 3 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த 3 ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்து ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. இப்போ நான் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் வச்சுருந்து யூஸ் பண்ணுறப்ப அதோட ரிஃப்ரெஷ் ரேட்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அதை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே 120 Hzல பளிச்சுன்னு ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்குது. இப்போ ஆட்டோவில் செட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதோட அந்த அடாப்டிவ் ஃபியூச்சர்ஸ் ஒர்க் ஆகுது. அந்த LTPO டெக்னாலஜி சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபியூச்சர் யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், 1 Hzலேருந்து 120 Hz இப்போ நம்ம யூசேஜில் இருக்குது. ஐடியலில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 Hzக்கு மாறிடுது. இருங்க, இப்போ நான் இன்னொரு டெமோ காட்டுற பாருங்களேன். இப்போ நான் ஸ்வைப் பண்ணுறப்ப 120 Hzல இருக்குது. அடுத்து நம்ம இப்போ பாருங்கள், இப்போ நான் ஐடியலில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்டு 1 Hzக்கு மாறிடுது. இப்போ அதை நம்ம ஐடியலில் வச்சுருக்கிறப்ப இந்த மாதிரி ஆகிறனால நம்ம பேட்ரி பூஸ்ட்டுங்கிறது வந்து இதோட டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இது நோட் பண்ண வேண்டியது. இந்த Dimensity 7300 இந்த கேமிங்க்கு எப்படி இருக்குது. நான் இதில் கால் ஆஃப் டியூட்டி தான் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் நான் விளையாடிருக்கேன். கால் ஆஃப் டியூட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் கிளாரிட்டியும் சரி யூசேஜும் சரி நல்ல ஆப்ஷன்ஸில் இருக்குது. டர்போ பேலன்ஸ்டு, பேட்ரி சேவிங்னு ஒரு 3 ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதுவும் நல்லா கேமிங்கும் நல்லா இருக்குது. ஆடியோ குவாலிட்டியும் நல்லா ரிச் அண்ட் பூஸ்டப்பாக இருக்குது. டோல்பி அட்மாஸ் இங்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது கேமிங்லேயும். இந்த மோட்டோ Edge 50ல் வந்து இன்னும் நிறைய அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. NFC, டோல்பி அட்மாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டே டு டே யூஸ் பண்ணும்போது தான் இதோட ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரியும். நான் இதுக்கப்புறம் இது என்னோடய முதல் வீடியோங்கிறனால நான் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு போடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1 month ரிவ்யூ ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மொபைல் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். நல்ல டீட்டெயில்ஸ், நல்ல டைரக்ட் சன்லைட் இருக்கிறப்ப எடுத்த ஃபோட்டோஸ். இதில் ஜூம் இன் லெவல் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதில் மேக்ரோ ஷாட்ஸு. இந்த சேனலில் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபோக்ஸ். மட்டமாமே கிரிஞ்சு